வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாட்டு டெக் தமிழோட பேர் ராகுல். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பத்திரம் OnePlus தரப்புல இருந்து ஒரு பிரீமியம் பட்ஜெட் மிட் ரேஞ்ச் மொபைல் வந்து லான்ச் பண்ண போறேன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஃபைனல் வந்து இந்தியாவுக்கு வந்து OnePlus Nord வந்து ஆஃபீஷியலா ஒரு நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு ஒரு காம்பேக்ட் மொபைல் பிரீமியம் லுக் உள்ள மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த மொபைலோட ஃபுல் ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இந்த பிரைஸ் அண்ட் இந்த பிரைஸுக்கு இந்த ஃபியூச்சருக்கு ஒர்த்தான்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம வந்து OnePlus தரப்புல இருந்து நாடு வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் வந்து நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து OnePlus தரப்புல இருந்து ஒரு பட்ஜெட் மொபைல், அதுவும் பிரீமியம் பட்ஜெட் மொபைல், ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு நல்ல பிரைஸோட வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். இப்போ ஃபைனலி வந்து OnePlus நாடு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. அதாவது கிளாசி பினிஷா ஒரு காம்பேக்ட் மொபைல கை கடக்குமா இந்த மொபைலா இருக்கு. இந்த மொபைலோட டிசைன் டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதாவது டிசைன் டிஸ்பிளே பாக்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த மொபைலோட பிசிக்கல் ஓவர்வியூ பாத்துருவோம். அதாவது இந்த மொபைலோட ரைட் சைடுன்னு பார்த்தா வந்து பவர் பட்டன் அண்ட் ஸ்லைடர் கொடுத்திருக்காங்க. மேல் பகுதியில் பார்த்தா வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடுல பார்த்தா வந்து வால்யூம் ராக்கர் கீ கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட பாட்டம்னு பார்த்தா வந்து ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் சிம் ஸ்லாட் கிடையாது, டுவல் சிம் மட்டும் தான், 2 சிம் மட்டும் தான் போட முடியும். அது மட்டும் இல்லாம USB டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலோட பிசிக்கல் செட்டப். அண்ட் இந்த மொபைலோட டிசைன் பார்த்தா வந்து பின்னாடி வந்து பார்த்தா கிளாஸி லுக் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன்ல கிளாஸ் ப்ரொடெக்ஷன்ல பின்னாடி கொடுத்திருக்காங்க. முன்னாடின்னு பார்த்தா வந்து டூயல் பஞ்ச் ஹோல் வந்து டாப் ஆஃப் த லெஃப்ட்ல கொடுத்திருக்காங்க. பின்னாடி பார்த்தா குவாட் கேம் செட்டப் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தா வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க, ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட டிசைன் பார்த்தா வந்து இந்த மொபைல் ஆல்ரெடி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. டக்குன்னு பார்த்தோன்னு தோணுச்சு. ரியல்மி தரப்புல இருந்து X3 ஜூம் அப்படி இந்த ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மொபைலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அதாவது OnePlus தரப்புல இருந்து இப்போ ரிலீஸ் பண்ண நாடு பாத்தியே அதே மாதிரி இருக்கு. ஏன்னா இருந்தாலும் OnePlus, ரியல்மி, ஓப்போ எல்லாம் ஒரே கம்பெனி தானே, பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம விட்டுருவோம் அந்த டிசைன், அதுபடி விட்டுருவோம். நம்ம மொபைலுக்கு நமக்கு ஃபியூச்சர் தான் நமக்கு முக்கியம். இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தா வந்து 6.4 inch கொண்ட ஒரு ஃபுல் HD ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க, 180 டச் ரேட் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாங்க சொல்லியிருந்தேன். இந்த மொபைலோட கேமரா செக்ஷனுக்கு வருவோம். இந்த மொபைலோட பின்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெர்டிகல்ல ஒரு குவாட் கேம் செட்டப் கொடுத்திருக்காங்க. அதோட 4 கேமரா, அதாவது 48 MP கொண்ட ஒரு பிரைமரி மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. சோனி IMX 586 ஓட பிரைமரி கேமரா சென்சார் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 MP அல்ட்ரா வைட் இருக்க ஒரு கேமராவும், அண்ட் மூன்றாவது 5 MP கொண்ட ஒரு டெப்த் சென்சாரும், நான்காவது கேமரா வந்து 2 MP கொண்ட ஒரு மேக்ரோ சென்சார் இருக்கு. பின்னாடி வந்து வெர்டிகலா ஒரு 4 கேமரா, அதாவது குவாட் கேம் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தா வந்து டூயல் பஞ்ச் ஹோல் செட்டப் கொடுத்தது டாப் ஆஃப் தி லெஃப்ட்ல இருக்கு. அதுல ஒன்னு வந்து 32 MP கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோனி IMX 616ல பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டாவது செகண்டரி கேமரா வந்து 8 MP க்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள்ஸ் எடுக்கிற ஒரு செகண்டரி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 2 கேமரா ஆக மொத்தம் முன்னாடி பின்னாடி சேர்த்தா மொத்தம் 6 கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல், அதாவது 6 கேமரா கொண்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிடிச்சிருக்கு. இந்த மொபைலோட ப்ராசஸர்னு பார்த்தா வந்து Snapdragon தரப்புல இருந்து 765G வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் 5G சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஜியோ வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது நம்ம நெக்ஸ்ட் இயர்ல வந்து 5G ப்ராசஸர் கொண்டு வந்துருவோம். இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ரெண்டு இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கையில 5G மொபைல் வாங்குறதும் ஒரு நமக்கு இந்த மொபைல் வந்து 5G மொபைலோட வரது ஒரு பெஸ்ட் மொபைலா தான் நினைப்போம். எப்ப ஃபியூச்சர்ல ஜியோ வரப்போது, ஜியோ 5G இதுல நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்த்தா வந்து 4115 mAh கொண்ட ஒரு நார்மல் பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. 5000 mAh கொடுத்திருக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் இந்த மொபைலோட சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தா வந்து 30T வந்து ரேப் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. 0 to 70% வந்து அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகின்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. கேமிங் விளையாடுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 765G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சார்ஜிங் ஸ்பீடும் நிறைய இருக்கிறதுனால வந்து ஈஸியா வந்து கேம் போட்டு வந்து டக்குன்னு விளையாடி வந்து தீர்த்துட்டோம்னா டக்குன்னு வந்து அரை மணி நேரத்தில் ஒரு 70% சார்ஜ் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள வந்து ஃபுல் பர்சன்டேஜும் சார்ஜ் ஆகுது, 100% சார்ஜ் ஆகுது. ஒரு நல்ல விஷயமா தெரியுது. அண்ட் இந்த மொபைலோட வெயிட்னு பார்த்தா வந்து 180+ கிராம் கொடுத்துருக்கிற ஒரு நார்மலான வெயிட் தான். அவ்வளவு பெரிய வெயிட் எல்லாம் கிடையாது. கை கடக்கமானதுக்கு காம்பேக்ட் மொபைலா கொடுத்திருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆன், அது ஒன் ஹேண்ட் யூசர் மொபைல் தான் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. பேட்டரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது பேட்டரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாமா, இல்ல இதுவே ஓகேவா, 4125 mAh ஓகேவான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மொபைலோட RAM வேரியன்ட் பார்த்தா வந்து 12GB RAM வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. LPDDR4X அண்ட் ஸ்டோரேஜ் டைப் ஸ்டோரேஜ்னு பார்த்தா வந்து 256GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. UFS 3.0 கிடையாது, 2.1 தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு எனக்கு ஒரு சின்ன குறையா தோணுது. UFS 3.0 கொடுத்திருக்கலாம். மொபைலோட சாஃப்ட்வேர் அடிப்படையில் பார்த்தா வந்து Oxygen OS 10.5 தான் கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 10 பேஸ்ல வந்து ரன் ஆகுது. நமக்கு எப்பவுமே தெரியும் வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தாகவும் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு ஹார்ட்வேர் வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் நம்ம போட்டாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா பார்க்கறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க. ஆண்ட்ராய்ட் 12 வரைக்கும் இந்த மொபைல் வந்து அதாவது OnePlus Nord வந்து சப்போர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட கலர் வேரியன்ட் பார்த்தா வந்து 2 கலர்ல கொடுத்துருக்காங்க. ப்ளூ அண்ட் கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க. ஆனிக்ஸ் ப்ளூ, ஆனிக்ஸ் கிரே அண்ட் மார்பிள் ப்ளூ 2 கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட பிரைஸ் அடிப்படையில் பார்த்தா வந்து 6GB 64GB வந்து 24,999, அதாவது 25,000 ரூபாய்க்கு வந்து பேஸ் வேரியன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB வந்து 27,999 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 12GB RAM 256GB 29,999 லான்ச் பண்ணிருக்காங்க. 3 வேரியன்ட்ல வந்து 12GB RAM அண்ட் 8GB RAM வந்து ஆகஸ்ட் 4ல வந்து சேல் ஸ்டார்ட் ஆக சொல்லிருக்காங்க. அபிஷியலா வந்து அமேசான்லயும் அண்ட் OnePlus ஸ்டோர்லயும் வந்து நம்ம வாங்கிக்க முடியும், பை பண்ணி வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம 6GB RAM அதோட பேஸ் வேரியன்ட் பாத்தீங்களா, அது வந்து இப்போதைக்கு லான்ச் இல்ல, செப்டம்பர்ல தான் லான்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. எந்த காரணத்துக்காக தெரியல, அதாவது புஷ் பண்றாங்களா நமக்கு தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 8GB 12GB RAM வந்து வாங்குன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து OnePlus Nord வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட் பிரீமியம் ரேஞ்ச் மொபைல், எல்லாருமே வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க. டக்குன்னு வந்து நம்ம 6GB RAM வாங்கிட்டு வந்து 12GB 8GB வாங்காம போயிட்டாங்களோ என்ன பண்ணி சான்ஸ் வச்சு ஒருவேளை 6GB RAM வந்து பின்னாடி வித்துட்டு ஏற்கனவே அதான் ஃபர்ஸ்டே வந்து 12GB 8GB RAM வித்துறான்னு சொல்லி நினைச்சிருக்காங்களான்னு தெரியல. அவங்க என்ன கணக்கு போட்டிருக்காங்க நமக்கு தெரியாது. என்னோட ஒப்பீனியன் தான் இது. அண்ட் இந்த மொபைலோட ஃபைனலி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த OnePlus Nordோட ஃபுல் ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு பிடிச்சதுல வந்து கேமரா செட்டப் கண்டிப்பாக பிடிச்சிச்சு. அண்ட் டிசைன் டிஸ்பிளே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து Realme X3ல பார்க்கறதுக்கு மாதிரியே தெரியுது. அண்ட் ஃபியூச்சர்னு பார்த்தா வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் குவாட் கேம் செட்டப், Snapdragon 765G 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைஸ்னு பார்த்தா வந்து 25,000 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த மொபைல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மொபைல் வந்து நான் வாங்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த கிடையாது, என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதாவது இந்த 25,000க்கு இந்த ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மொபைல் வந்து ஒர்த்தான்னு சொல்லி உங்களுக்கும் கண்டிப்பா யோசிச்சிருக்கும், இந்த மொபைல் நம்ம வாங்கலாமா, 25,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு சொல்லி உங்களுக்கும் தெரிஞ்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் காணப்படுங்க. அண்ட் 25,000க்கு இந்த ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ல நீங்க வாங்குவீங்களா? அதாவது இந்த மொபைலுக்கு கம்பேர் பண்ணா, அதாவது OnePlus Nordோட கம்பேர் பண்ணல வந்து Realme X3 சூப்பர் ஜூம் தான் இருக்கு. ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். நமக்கு வந்து பொறுத்தளவுக்கு வந்து OnePlus வாங்குறது தான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா OnePlusோட ஆக்சிஜன் UI வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம OnePlusோட பிராண்ட் நமக்கு வந்து பிரீமியம் பிராண்ட் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சது. OnePlus வந்து சில பேர் வாங்கணும்னு சொல்லி கனவோட இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் அதாவது ஒரு பட்ஜெட் மொபைல நமக்கு எப்படா OnePlus வராதுன்னு சொல்லி வெயிட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும். பட் இந்த மொபைலோட ஃபுல் ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாவது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சொல்லிக்கிறேன், அதாவது 25,000க்கு நீங்க வாங்குவீங்களா, அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.